ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்த்து அடித்து தோச்ச படம் தான் இன்னைக்கு ஓடிடிலையும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவ்வளோ நாள் கழிச்சு ஏன்பா பண்ணுற அப்படின்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா பாலா அவர்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ஏன்னா இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு. இந்த படத்தோட கதை நல்லா இருக்கா இல்லையா, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன, இன்னும் இந்த படத்தை பார்க்காதவங்க இந்த படத்தை ஓடிடிலையாச்சும் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலா அவர்கள் எதனால இப்படி மாறினாரு அப்படின்றத பத்தி ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் இந்த வீடியோல கொடுக்க போறேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பத்தி பேசுவோம். அதாவது வணங்கான் அப்படின்ற படத்தை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். இந்த வணங்கான் படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அருண் விஜய் அவர்கள் ஒரு சர்ச்சில் வேலை செய்யறாரு, அதுக்கப்புறம் போட்டு ஓட்டுறாரு, வலை பின்றாரு, மீன் பிடிக்கிறாரு. இந்த மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரோட வளர்ப்பு தங்கையோட. ஏன்னா அவரோட தங்கச்சி அவரோட சொந்த தங்கச்சி கிடையாது. இவங்க ஏதோ ஒரு கலவரத்தில் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கும்போது சின்ன வயசுல இருக்கும்போதே அருண் விஜய், அதாவது அவருக்கே 2 இட்லி கிடக்குமா, சாக்லேட் யாராவது வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு வயசுலயே ஒரு தங்கச்சியை நம்ம தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உன்னதமான அவருக்கு ஒரு நினைவு வந்திருக்கிறது. நினைவுன்றதோட ஒரு நினைப்பு வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அந்த தங்கச்சியை அன்பாக பாசமாக எடுத்து வளர்க்கிறார். ஆனால் அவங்க நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அருண் விஜயால் பேச முடியல, கேட்க முடியல. ஆனால் பேச முடியாமல் கேட்க முடியாமல் இருக்கிறவர் எப்படி தங்கச்சிக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, எப்படி ஸ்கூலில் சேர்த்தாரு, எப்படி படிக்க வச்சார் அப்படின்றதெல்லாம் பாலா அவர்கள் டீட்டெயிலிங்காக எதுவுமே அந்த படத்தில் காமிக்கல. இருந்தாலும் வளர்ந்துட்டாங்கப்பா உடுப்பா, அதெல்லாம் பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி பாலா அவர்கள் நினைத்து விட்டார். ஸோ அதனால அந்த படம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அருண் விஜய் அவர்களை பார்த்தா இவர் சாதாரண மனுஷனை பார்த்து வளர்ந்த மாதிரி தெரியல. இவர் சின்ன வயசுல இருந்தே பெருசா வளர்ற வரைக்கும் பிதாமகன் படத்தை டெய்லி போட்டு பார்த்து, அதாவது படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் ஒரே சீரியை 16 வருஷமா பார்ப்பாங்க இல்லைங்களா, ஒரே சீரியல்ல அன்னைக்கு இருந்தது கேசட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம அருண் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த படத்தை சீரியல பார்த்து அதுக்கப்புறம் பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி டெய்லி உட்காந்து பார்த்துட்டு வர போல இருக்கு. ஏன்னா பிதாமகன்ல வளர்ந்த விக்ரம் அவர்களின் மேனரிசம் அப்படியே அச்சியசலாக இருக்கிறது. ரொம்ப வன்முறை, ரொம்ப கொடூரம். ஏதாவது எவனாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னா சாவர அளவுக்கு அடிக்கிறாரு. சரி ஓகே, அடிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து அப்படி தானே இருப்பாரு. இந்த படத்தை நம்ம ஆரம்பிக்கும் போதெல்லாம் இப்படி இருந்திருக்க மாட்டாரு. சின்ன வயசுல இருந்தே அவர் அப்படிதான் இருந்திருப்பாரு. எத்தனை போலீஸ் கேஸ் அவர் மேல ஆயிருக்கணும். ஆனா ஒரு போலீஸ் கேஸ் கூட ஆகல. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இவர் எல்லாரும் புதுசா பாக்குறானுங்க. நேத்து வந்த டூரிஸ்ட் மாதிரி என்ன லாஜிக் இது? சோ இந்த மாதிரி வளர்ந்து தொலைச்சிட்டா இருப்பா. நீ லாஜிக்னு சொல்லி அதெல்லாம் பேசாத, அதெல்லாம் லாஜிக்லாம் கிடையாது, பாலபடத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா சரி ஓகே ரைட்டு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் உருப்படியாக கொண்டு போய் ஒரு வேலையில சேர்க்குறாங்க அவங்க வீட்டில். அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் நீ இப்படியே விட்டு அடிதடி கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடுற, ஒழுங்கு அவர் வேலை பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் இவரை சேர்க்குறாங்க. அந்த இடத்துல நிறைய மாற்றுத்திறனாளி ஆண்கள், பெண்கள் மற்றும் ஒரு சில குழந்தைங்களாம் வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அந்த வார்டனா வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, வாட்ச்மேன் வேடன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தவறான காரியம் ஒன்று செஞ்சிடறாங்க. என்ன காரியம்னா, இந்த கண்ணு தெரியாத பெண்கள் குளிக்கும் போது அவங்கள போய் பாத்ரூமில் போய் எட்டி பார்த்துடுறாங்க. இது அருண் விஜய் அவர்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போய் சரமாரியா அடிச்சு அவங்கள இந்த கழிவேர்த்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பெரிய பில்லரில் ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜில் தூக்கிட்டு போய் சொருவிடுவாங்க அவங்கள. அந்த மாதிரி சொருவி கொலை பண்ணிடுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸுங்கெல்லாம் எப்பேற்பட்ட போலீஸ் நம்மளுக்கு தெரியல. கொலை பண்ணால் வித்தின் 24 ஹவர்ஸில் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸோட ஸ்டைலு. ஆனால் இந்த படத்தில் போலீஸ் கிட்ட போய் அருண் விஜயை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாலும் அவருக்கு தண்டனை கொடுக்கல. அவருக்கு பெயில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவ்வளோ கொடூரமான மனுஷனை. இது என்ன லாஜிக்கு? சரி, இதுக்கப்புறமாச்சும் கம்னு இருந்தாரா பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேர் எட்டி பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதில் 2 பேரை கொலை பண்ணிட்டாரு, ஒருத்தன் மிச்சங்கிறானா அவனையும் கொண்டு போய் கடைசியில் செஞ்சு விட்டுறாரு. ஸோ இதுக்கு தான் பெயில் கொடுத்தாங்களா, ஆடா பாவீங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஆனால் இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அவர் செஞ்சார் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் அவங்க நியாயப்படுத்திருக்காங்க. சரி, என்னமோ அந்த 3 பேர் செஞ்சது தப்பு தான். சட்டத்தின் பிடியில் அவங்களை கொண்டு போய் நிறுத்தி ஒரு மீடியா அப்படின்றதே இன்னைக்கு பெருசாக இருக்கு இல்லையா, அது மூலயமா இவங்களை கீழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு எல்லாமே மாறிட்டு போகுது. ஆனால் பாலா அவர்கள் இந்த படத்தை எடுத்ததை பார்த்தா மீடியா எல்லாம் போகாதீங்க, நீங்களே அடிச்சு கொண்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதையாக இருந்தாலும் இந்த படத்தில் பாலா அவர்கள் அவுடேட் ஆயிட்டாரு அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம சொல்லலாம். இப்போ நான் அந்த கதையை சொல்லும் போதே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இதையும் தாண்டி பாலா அவர்கள் கண்டிப்பாக இவரோட மேக்கிங் ஸ்டைல் அப்படின்றதோட இவரோட திங்கிங் ஸ்டைலே ஒரு மாத்தின. இவரோட யோசிக்கும் திறன் ரொம்ப கொடூரமாகவும் நாளுக்கு நாள் ரணகலமா ஆயிட்டு இருக்கிறான் பாரு அந்த ஆளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி மனுஷன் நாளுக்கு நாள் ரணகலமா தான் ஆயிட்டு இருக்கிறாரு. அதனால இவரோட மேக்கிங் ஸ்டைலை இவரால் மாற்ற முடியாது, இவரோட திங்கிங் ஸ்டைலையும் இவரால் மாற்ற முடியாது அப்படின்றது வனகாலில் அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாமல் எப்பவுமே பாலாவோட படம் பார்க்கணும்னா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவரோட மேக்கிங் அப்படின்றதையும் தாண்டி அவரோட விஷுவல்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அவர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெயிலில் ஒரு ஜெயில் சீக்வன்ஸ் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 95% ஜெயில் மாதிரி இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே எடுக்கிறாரு, ஒரு காலேஜில் எடுக்கிறாருன்னா எல்லாம் பாழடிச்சு அந்த பழைய காலத்து காலேஜ், வெள்ளை அடித்த காலேஜெல்லாம் கிடையாது. ஏன் நல்லா இருக்கிறவனே மூஞ்செல்லாம் கரிய பூசி ஒரு மாதிரி காமிப்பார் இல்லைங்களா,
ஸோ அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாலாவோட மேக்கிங் மாதிரியே இல்லை, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அருண் விஜயெல்லாம் பார்க்கறதுக்கு வெள்ளையாக தகன்னு இருப்பார். ஆனால் அவரை வந்து கருப்பாவுன்னு சொன்னால் அவர் கருப்பாயிருப்பார். அதுக்கு பதிலாக கருப்பு மேக்கப் பூசி விட்டாங்க, மண்டை கிண்டையெல்லாம் செம்பட்டை அடிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாக டிராமாட்டிக்காக போகுது. இதையும் தாண்டி சினிமாட்டிக்காக போகுது. பாலாவோட படத்தில் இந்த சினிமாட்டிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் நேச்சுரலாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப எதுவுமே நேச்சுரலாக இல்லை, எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு எல்லாமே செட்டு போட்டு எடுத்த மாதிரியும் ரொம்ப வலுக்கட்டாயமாக தெரிஞ்ச மாதிரியும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து இந்த லவ் பண்ணுற முறையை வந்து பாலாவோட படத்தில் ரொம்ப வன்மமாக இருக்கும். இந்த படத்துலையும் விட்டு வைக்கல. அந்த ஹீரோயின் ஒரு பொண்ணு வருது, அதை போட்டு அருண் விஜய் சரமாரியே அடிக்கிறாரு, திட்டுறாரு, உதைகிறாரு, கொலைதான் பண்ணல அந்த பொண்ணை, மற்றது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ஒரு ஸ்டைலையும் அவர் மாற்றணும். ஸோ இந்த எல்லாத்தையும் விஷயத்தையும் மாற்றி மறுபடியும் அவர் வணங்கா நடுவாரான்னு கேட்டிங்கன்னா அடுத்தது ஒரு படம் பண்ண போறாரு. ஆனால் இந்த ஒரு ஸ்டைலை பாலா அவர்கள் மாற்றுவாரா மாற்ற மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மாற்றவே மாட்டார். அதனால இவரோட படங்கள் இதே ஸ்டைலில் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக பாலா அவர்கள் அவுடேட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அவரோட படங்கள் ரசிக்கும் தன்மை இழந்துவிடும், ஏற்கனவே இழந்துருச்சு. என்னதான் ஒரு நல்ல கதையாக இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்துகிற முறை இந்த அளவுக்கு வன்மமாகவும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டைலில் கொஞ்சம் அப்படி அடாப்ட் ஆகிட்டு பண்ணிட்டு இருந்தா கூட நம்ம ரசிக்கும் தன்மையாக இருந்திருக்கும். ஆனால் பிதாமகன் பார்க்குற ஸ்டைல்லையே இன்னி வரைக்கும் பார்க்குறதா இருக்குது. என்ன பண்ணுறது? இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5.